ஆண்டுடைய பிள்ளை மாத்திரம் இருந்தாலும் மாத்திரம் போதாது, நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த வார்த்தையின்படி நீங்க நடக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வர வேண்டும். அன்பார்ந்த கிறிஸ்துக்குள்ள பிரியமான சகோதரனே சகோதரியே, அந்த புத்தி உள்ள ஸ்திரிகளாட்டும் நம்ம முன்னாடியே நம்ம விழித்திருக்க வேண்டும். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, நாளைக்கு ஒரு நோய் ஒன்று வருதுன்னா அந்த நோய் பரவாயில்ல, அது அது வரும்போது அதிகமாக ஆகும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், நம்ம இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. மருத்துவரும் சரி, மாத்திரை மருந்து கூட நம்மளை காப்பாற்றாது, கைவிட்டுடும். ஒருவேளை நம்ம கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால் அந்த நோய்க்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திடலாம். அது போல தான் நம்ம கொஞ்சமாக நம்ம பாவத்தை நம்ம செய்யும்போது அந்த பாவத்தை நீ ஆரம்பத்திலே, நீ துவக்கத்திலே நீ அந்த வேரை நீ அறுத்து விட்டு, ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இன்னைக்கு நான் மாறுகிறேன் என்று ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுத்துனா ஆண்டவர் உன்னை மன்னித்து அவர் இரக்கத்தை கொடுப்பாரு. உன்னை தயவாக அவர் தன்னுடைய கரத்தால், அவர் அன்பான கரத்தால் உன்னை அணைத்து அந்த பரலோகத்தில் அவர் உன்னை அழைத்துன்னு கொண்டு போவார். நீயும் அவருடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் அவரோடு உட்கார ஆண்டவர் ஒரு கிருபை செய்வார். கர்த்தருக்கு உள்ள இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளா மாறி இன்னைக்கு எல்லா பாவ கிரைகளும் இன்னைக்கு நம்ம அறிக்கையிட்டு செய்து ஆண்டுடைய பிள்ளையா மாறும்போது கர்த்தருடைய பரலோகத்தை என்கிற 2ஆம் வருகையில நீங்களும் நான்